ஒன்று நெப்பி அதிகாரம் 15. பிற்காலத்தில் புறஜாதியர்களிடத்திலிருந்து லேகியின் சந்ததி சுவிசேஷத்தை பெற வேண்டும். சுவாப கிளைகளை மீண்டும் ஒட்ட வைக்கப்படுகிற ஒரு ஒலிவு விருட்சத்திற்கு இஸ்ரவேலின் கூடுகை ஒப்படைக்கப்படுதல். நெப்பி ஜீவ விருட்சத்தின் தரிசனத்தின் பொருளை கூறுதல். நீதிமான்களாய் இருந்து துன்மார்க்கரை பிரிப்பதில் தேவனுடைய நியாயத்தை கூறுதல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. அந்தபடியே நெப்பினாகிய நான் ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த காரியங்களை எல்லாம் கண்ட பின்பு தன் தகப்பனின் கூடாரத்திற்கு நான் திரும்பி போனேன். வசனம் 2. அந்தபடியே நான் என் சகோதரரை கண்டேன். அவளிடத்தில் தன் தகப்பனையே பேசிய காரியங்களையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். வசனம் 3. ஏனெனில் அவர்கள் உண்மையாகவே அவர்களிடத்தில் அநேக மாபெரும் காரியங்களையே பேசியிருக்கிறார். அவைகளையே ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் கேட்டாலொழியே அறிவதற்கு கடினமாய் இருப்பவை. அவர்கள் தங்கள் இருதயங்களிலே கடினம் உள்ளவர்களாய் இருந்தபடினால் அவர்கள் செய்ய வேண்டிய பிரகாரமாய் அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கவில்லை. வசனம் 4. அப்பொழுது நெப்பியனாகிய நான் அவர்களின் இருதயங்களை கடினத்தின் நிமித்தம் நான் கண்ட காரியங்களை நிமித்தமும் மனுபுத்திரரின் பெரும் துன்மார்க்கத்தில் அவைகள் தவிர்க்கப்படாமல் சம்பவிக்கும் என அறிந்து சஞ்சலப்பட்டேன். வசனம் 5. அந்தபடியே நான் என் உபத்திரவங்களில் நிமித்தம் மேற்கொள்ளப்பட்டேன். ஏனெனில் நான் அவர்களை வீழ்ச்சியை குறித்து கண்டித்து இருந்தபடினால் என் ஜனங்களின் அழிவின் நிமித்தம் என் உபத்திரவங்களின் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்தது என நான் கருதினேன். வசனம் 6. அந்தபடியே நான் பெலனையை பெற்ற பின்பு நான் சகோதரனிடத்திலே அவர்களது விவேகத்தின் காரணத்தையே அறிய ஆசைப்பட்டவனாய் நான் அவர்களிடத்திலே பேசினேன். வசனம் 7. அப்பொழுது அவர்கள் இதோ புறஜாதியரை குறித்தும் ஒலிவு மரத்தின் சுவாப கிளைகளை குறித்தும் நாம் தகப்பன் பேசிய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றார்கள். வசனம் 8. நான் அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டீர்களா என்று கேட்டேன். வசனம் 9. அவர்கள் என்னை நோக்கி நாங்கள் கேட்கவில்லை, ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு இவ்வகையான காரியத்தை தெரியப்படுத்துவதில்லை என்றார்கள். வசனம் 10. இதோ நான் அவர்களை நோக்கி நீங்கள் என் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்வதில் உங்களை இருதயம் கடினத்து நிமித்தம் நீங்கள் ஏன் அழிந்து போகிறீர்கள் என்றான். வசனம் 11. நீங்கள் கர்த்தர் சொன்ன காரியங்களை கூறவில்லையா? உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் என்னுடைய கட்டளைகளை கருத்தாய் கைக்கொண்டு நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்பி விசுவாசத்தினாலே என்னிடத்தில் கேட்டால் மெய்யாகவே இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வசனம் 12. இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் தகப்பனுக்குள் இருந்த கர்த்தரின் ஆவி மூலம் இஸ்ரவேலின் வீட்டார் ஒரு ஒலிவு விருட்சத்திற்கு ஒப்பிடப்பட்டனர். நாம் இஸ்ரவேல் வீட்டாரிடமிருந்து பிரிந்து போனவர்கள் அல்லவா? நாம் இஸ்ரவேல் வீட்டாரின் ஒரு கிளை அல்லவா? வசனம் 13. இப்பொழுது புறஜாதியர்களின் முழுமையின் மூலமாக சுவாப கிளைகள் ஒட்ட வைக்கப்படுவதை குறித்து நம் தகப்பன் சொன்ன காரியம் என்னவென்றால், பிற்காலங்களில் நாம் சந்ததியினர்கள் அநேக வருஷங்கள் அவிசுவாசத்தினாலே நலிந்து போன பின்னரும் மனுபுத்திரருக்கு மேசையா தம்முடைய சரீரத்தில்
நடத்திய பல வருஷங்களுக்கு பின்னரும் பல தலைமுறைகளுக்கு பின்னரும் மேசியாவின் சுவிசேஷத்தின் முழுமை புறஜாதிகளிடத்திலே வரும். புறஜாதிகளிடத்திலிருந்து நாம் சந்ததியார் மீதியானவர்களிடத்தில் வரும். 14 நாம் சந்ததியாரில் மீதியானவர்கள் தங்கள் இஸ்ரவேல் வீட்டார் நினைவும் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பதையும் அறிந்து கொள்ளும் நாளிலே தங்கள் முற்பிதாக்களை பற்றியே அறிந்து அவரால் தங்கள் பிதாக்களுக்கு போதிக்கப்பட்ட தங்கள் மீட்பரின் சுவிசேஷத்தை பற்றியும் ஞானத்திற்கு வருவார்கள். ஆகவே அவர்கள் அவரிடம் வந்து எப்படி இரட்சிக்கப்படுவதென அறிந்து கொள்ளும்படியாக தங்கள் மீட்பர் மற்றும் அவரது கேட்கப்படுகளின் முக்கியத்துவத்தை பற்றியும் ஞானத்திற்கும் வந்தடைவார்கள். 15 அந்த நாளில் அவர்கள் களிகூர்ந்து தங்கள் கன்மலையும் இரட்சிப்புமான நித்திய தேவனுக்கு துதி செலுத்த மாட்டார்களா? ஆம், அந்த நாளில் மெய்யான திராட்சை செடியாயிருந்தும் தங்கள் பலனை போஷாக்கையும் பெறமாட்டார்களா? ஆம், அவர்கள் தேவனுடைய மெய்யான மந்தைக்கு வரமாட்டார்களா? 16 இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆம், அவர்கள் மறுபடியும் இஸ்ரவேலின் வீட்டாரின் மத்தியில் நினைவு கூறப்படுவார்கள். ஒலிவு மரத்தின் சுவாப கிளைகளில் உள்ள அவர்கள் மெய்யான ஒளி விருட்சத்தோடு ஒட்டப்படுவார்கள். 17 இதைத்தான் நாம் தகப்பனும் கருதுகிறார். புற ஜாதியர்களால் அவர்கள் சிதறடிக்கப்படுவதும் வரை அவை சம்பவிக்காது என்றும் அவர்கள் கருதுகிறார். இஸ்ரவேலிலே வீட்டார் அல்லது யூதர்களில் அவர் வெறுக்கப்படுவார் என்ற ஒரே காரணத்திற்காகவே புறஜாதிகளிடத்தில் தன் வல்லமையாய் கர்த்தர் காண்பித்ததற்குத்தான் புறஜாதியர்களின் வழியாக அது வரவேண்டும் என்று அவர் கருதுகிறார். 18 ஆகையால் நாம் தகப்பன் நம்முடைய சந்ததியாரை குறித்து மட்டும் பேசாமல் பிற்காலங்களில் நிறைவேறப்பட வேண்டிய உடன்படிக்கைகளை சுட்டி காட்டி எல்லா இஸ்ரவேலின் வீட்டாரையும் குறித்து பேசுகிறார். கர்த்தர் நம் பிதாவாகிய ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை செய்து சொன்னதாவது, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 19 அந்தபடியே நிப்பியனாகிய நான் இந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் அதிகமாய் பேசினேன். ஆம், பிற்காலங்களிலே யூதர்களின் சீர்படுதல் குறித்து அவரிடத்தில் பேசினேன். 20 இஸ்ரவேலின் வீட்டாரே அல்லது யூதர்களின் சீர்படுத்துதலை குறித்து பேசப்பட்டு இருக்கிற ஏசாயாவின் வார்த்தைகளை அவர்களிடத்தில் திரும்பவும் விவரித்தோம். அவர்கள் சீர்படுத்தப்பட்ட பின்பு அவர்கள் இனி ஒருபோதும் தாறுமாறாக்கப்படவே அல்லது மாறுபடும்படி சிதறடிக்கப்படுவோ கூடாது. அந்தபடியே அவர்கள் சாந்தமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும்படிக்கு நான் இன்னும் அநேக வார்த்தைகளை என்னுடைய சகோதரிடம் பேசினேன். 21 அந்தபடியே அவர் மறுபடியும் என்னிடம், நாம் தகப்பன் சொப்பனத்தில் கண்ட இந்த காரியத்தின் அர்த்தம் என்ன? அவர் கண்ட விருட்சத்தின் அர்த்தம் என்ன என்றார்கள். நான் அவர்களை நோக்கி, உமது ஜீவ விருட்சத்திற்கு ஒரு உவமையை என்றான். 23 அவர்கள் என்னை நோக்கி, விருட்சத்திற்கு நடத்தி சென்ற நாம் தகப்பன் கண்ட இருப்புக்கோளின்
அர்த்தம் என்ன என்றார்கள். வசனம் 24. நான் அவர்களை நோக்கி, இது தேவனுடைய வார்த்தையே என்றும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை உறுதியாய் பிடித்து கொள்கிறவர்கள் ஒரு காலமும் அழிவதில்லை என்றும், அவர்கள் அழிவுக்குள் நடத்தி சென்றும் குருடராக சோதனைகளும் பொல்லாங்கின் எய்யும் அக்கினி சரங்களும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது என்றான். வசனம் 25. ஆகையால் நெப்பியனாகிய நான் கர்த்தரின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என்று புத்தி சொன்னேன். ஆம், அவர்கள் சகல காரியங்களிலும் எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள நினைவு கூறவும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் நான் பெற்றிருந்த சகல திறமைகளிலும் நான் ஆத்துமாவின் முழு ஊக்கத்தோடும் அவர்களுக்கு நான் புத்தி சொன்னேன். 26. அவர்கள் என்னை நோக்கி, நாம் தகப்பன் கண்ட தண்ணீருள்ள நதியின் அர்த்தம் என்ன என்றார்கள். வசனம் 27. நான் அவர்களிடத்தில், என் தகப்பன் கண்ட தண்ணீர் அசூசி என்றும், அவருடைய மனமே மற்ற காரியங்களிலே வெகுவாய் மூழ்கி இருந்ததால் தண்ணீர்களின் அசூசியை அவர் காணவில்லை என்றும் சொன்னேன். வசனம் 28. நான் அவர்களை நோக்கி, அது ஜீவ விருட்சத்தின் என்றும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்றும் துன்மார்க்கரையை பிரிக்கும் பயங்கர பிளவு என்றான். வசனம் 29. அது துன்மார்க்கருக்காகவே ஆயத்த பண்ணப்பட்டது என்றும் தூதன் என்னிடம் சொன்னான். அந்த பயங்கர நகரத்திற்கு அது ஒப்புமையாக இருக்கும் என்று நான் அவர்களிடம் சொன்னேன். வசனம் 30. தேவனுடைய நியாயம் நீதிகளிடமிருந்து துன்மார்க்கரையை பிரித்ததை நாம் தகப்பன் கண்டார் எனவும், மேலும் அதிலிருந்து பிரகாசமே தேவனை நோக்கி என்றென்றைக்கும் முடிவில்லாமல் எழுப்புகிற அக்கினி ஜுவாலையின் பிரகாசத்தைப் போல இருந்தது எனவும் நான் அவர்களிடத்தில் சொன்னேன். 31. அவர்கள் என்னை நோக்கி, அந்த காரியம் சோதனை காலங்களின் சீரத்தின் வேதனையை குறிக்கிறதா, அல்லது இம்மைக்குரிய சரீரத்தின் மரணத்திற்கு பின்னர் ஆத்துமாவின் இறுதி நிலையை குறிக்கிறதா, அல்லது இம்மைக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறதா என்றார்கள். 32. அந்தபடியே நான் அவர்களை நோக்கி, இது இம்மைக்குரிய மற்றும் ஆவிக்குரிய இரண்டு காரியங்களையும் அடையாளமாயிருக்கிறது. ஏனெனில் அவர்களது கிரியைகளின்படியே அவர்கள் நியாயத்தீர்க்கப்படுகிறபடினால் நாள் வரும். ஆம், சோதனை காலத்தின் இம்மைக்குரிய சரீரத்தில் நடப்பித்த காரியங்களின்படியும் நியாயத்தீர்க்கப்படுகிறபடியான நாள் வரும் என்றான். 33. ஆதலால் அவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தில் மரிப்பார்களெனில் அவர்கள் நீதி சம்பந்தமான ஆவிக்குரிய காரியங்களில் இருந்தும் தள்ளப்பட வேண்டும். ஆதலால் அவர்கள் காரியங்களின்படி நியாயத்தீர்க்கப்படத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் கிரிகைகளே அசுத்தமானதாய் இருந்தால் அவர்களுக்கு அசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் அசுத்தமாய் இருப்பின் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் வாசமாய் இருக்க முடியாது. அப்படியா இருந்தால் தேவனுடைய ராஜ்யமும் அசுத்தமாய் இருக்கும் வேண்டும். 34. வசனம். ஆனால் இதோ நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் அசுசி இல்லாததும், மேலும் அந்த அசுசியான பொருளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் அசுசியாக இருப்பவைகளுக்கென்று அசுசியான இடமும் ஆயத்தப்படுத்தப்பட்ட வேண்டியது அவசியம் உள்ளது. 35. நான் சொன்ன பயங்கரமான நரகமான ஒரு இடம் அங்கே ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிறது. பிசாசு அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவனாய் இருக்கிறான். ஆதலால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஜீவித்ததல் அல்லது நான் சொன்ன நியாயத்தின்படி தள்ளப்படுதல் மனுஷருடைய ஆத்துமாக்களின் முடிவான நிலைமையாய் இருக்கிறது. 36. ஆவி துன்மார்க்கர்கள் நீதிமான்களிடத்தில் இருந்தும், ஆம், எல்லா கனிகளையும் காட்டிலும் மிகவும் மதிப்பில்லாததும், தேவனுடைய வரங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானதும் மிகவும் விரும்பப்படத்தக்கதுமான கனியை உடையதாயிருக்கிற ஜீவ விருட்சத்தின் நின்றும் விலக்கி விடப்படுவார்கள். இவ்வாறு நான் என் சகோதரருடனே பேசினேன். ஆமேன்.